அந்த பொண்ணு ஆசை அப்படி ஒரு ஆசை. அவன் பெரிய ஆசை. அப்ப இப்படி எல்லாம் ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணி பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். 30 நாளிகை என்பது 12 மணி நேரம். அப்போ ஒரு நாள் ஒரு பொழுதை ஆண்டவன் படைத்து பகலெல்லாம் நம்மளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவெல்லாம் நாமளுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை ஆண்டவன் படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகள் அதனையும் படைத்து இவ்வுலகத்துக்கெல்லாம் வட்டினை இல்லாமல் வடியளக்க வேண்டும் என்று அவர் எப்படி வடியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் வடியளந்தார் அவர் நாடு எங்கும் வடியளந்தார் கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபையுள்ள பகவானுக்கு பார்வதா தேவி ஆண்டவன் வருவார் என்று சொல்லி வழி மீது வெளி வைத்து எதிர்பார்த்திருந்தாளாம் அந்த பார்வதி. அவெல்லாம் பொம்பளையா? ஏன் உன் வீட்டுக்காரி உனக்கு சரியா இல்லையா? ஒரு கணவன் வீட்டுல இருந்து
வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு மனைவியானவள் என்ன செய்யணும்? கணவனை பார்த்து அம்மா சந்தோஷமா எதிர்பார்த்து இருக்கணும். தாத்தா உங்களை எதிர்பார்த்து இருக்கணும்னா நீங்க வீட்டை விட்டு போறவங்க எப்படினாலும் வீட்டுக்கு தானே வரணும். வெளிநாட்டுக்கு அப்புறம் உங்களை எங்க எதிர்பார்த்து இருக்க? என்ன காட்டுல வேலை பார்த்து முடிச்சிட்டு சரி சாயந்தரம் 5 மணிக்கு ஆனா நம்ம வீட்டுக்காரர் எப்ப வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு கட்டிய மனைவி வாசல்ல எதிர்பார்த்து நிக்கணுமா? நீ சொல்லுவது வாஸ்தவம் தான். அந்த காலம் ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து சரி அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு பேயாமலை பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பு வெட்டு வாராம். அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பு வெட்டுனா மண்ணு முதுகுல விழுந்திருக்கு அந்த காலம். அப்படி மொங்குன்னு ஓங்கி பின்னால வெட்டி எறிவாரு. திருநெல்வேலிக்கு தெக்க வர போட்டிக்கிட்டு இருந்தாரு. சரி ஒரு 10-15 நாளைக்கு முன்னால யாரு வயல்ல போய் யாரு வெட்டுவா? நீ தான் வெட்டி இருப்ப. நான் வெட்டல. எங்க சின்னையா போய் வெட்டினாரு. சரி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு? ஐயா மழைய பாத்தியனா? சரியான மழை. ஆத்து ஓரம் வயலு. ஆமா மம்பட்டியும் காணும். ஆமா எங்க சின்னையாவும் காணும். என்னைக்கு வர போறாரோ தெரியல. இப்ப தூத்துக்குடியில வந்த வெள்ளத்துல போய் வரப்பு வெட்டினா அவர் என்னைவாரு? இழுத்து கொண்டு ஓரமா ஒதுக்கி கிடக்கும் இருப்பாரு. அதாவது அந்த காலம் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே ஒரு ஆள் வெட்டினாரு. சரி இப்ப உங்களுக்கு போட்ட மம்பட்டிய புடுங்க கூட பெலம் இல்ல. நம்ம புடுங்க முடியல. 2 பேரை கூப்பிட்டு புடிங்க தரஞ்சு. அதுக்கு தான் நீ வீட்லயே இருக்கலாமா? வேலைக்கு ஏன் போற? என்ன செய்யல வயித்து கொடுமை. சரி அப்போ அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? 1.25 ரூபா. என்ன குறைஞ்சு போச்சு? 1.25 ரூபான்னு சொன்னா நீ சின்னதா நினைக்க கூடாது. அப்ப அந்த 1.25 ரூபான பெரிய துட்டு. ஆமா பெரிய துட்டு. ஆமா 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஐயா வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு கறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டைய அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும் போது எப்படி நிப்பார்? சிரிச்ச முகம் சீதேவியா அந்த அம்மா நின்னு எதிர்பார்ப்பாளாம். இப்படியா சிரிப்பா? இப்படி சிரிச்சா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு. இவளுக்கு என்னமோ ஆச்சு போலுக்கு நம்ம வீட்டு பக்கம் போக கூடாதுன்னு வீட்டு பக்கமே வரமாட்டாரு. சிரிச்ச முகம் சீதேவின்னு சொன்னா பல் தெரியாம புன்னகை சிந்தி நிக்கணுமா? இன்னைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க அடேங்கப்பா சிரிச்ச முகம் சீதேவியா இருக்காளப்பா. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க. அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு அந்த ஐயா வரும்போது அம்மா சொல்லுவா ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ அடுத்து உட்கார வேண்டாம். நான் கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா. வெண்ணி இருக்கு உனக்கு ஊத்தத்தான் போறேன் இங்க இல்ல அங்க கதையில. அப்ப வெண்ணி போட்டு வச்சு இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டான்னா அவருக்கு எப்படி இருக்கும்? காட்டுல ஆணையை தூக்கி சிமந்த ஆம்பளைக்கு சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி உடம்புக்கு அவளை லேசா இருக்கும். அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு. அம்மாவும் அப்படி பணிவிட பார்த்தா. காட்டுக்கு வேலை போயிட்டு வந்த ஆம்பளைக்கு கட்டிய மனைவி முது தேய்ச்சி விட்டான்னா அவர் களைப்பெல்லாம் பறந்து போயிடும். அப்போ அதை போலத்தான் இந்த பார்வதா தேவியாகப்பட்டவளும் ஆண்டவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவள் என்ன செய்கிறா தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியாள் ஆதிசக்தி பார்வதியாள் கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பான். இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுப்பான். படியிழந்த பகவானுக்கு படியிழந்த பகவானுக்கு பார்வதி பாலும் பழம் கொடுப்பாள். ஆதிசக்தி பார்வதியாள் கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தா. இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்தா. படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்து உண்ணுங்களை உண்ணுமென்று உபசரித்தாள் பார்வதி. அறந்துங்களை அறந்தும் என்று ஆதிபராசக்தி உபச்சாரம் செய்து அந்த அரணாரோடு ஆதி கைலாசத்திலே அமர்ந்திருக்கும் போது மறுநாள் பொழுது விடிந்தது. பார்வதி சிவபெருமானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே
இன்றைய தினத்திலே இறைவன் உங்களிடத்திலே என்னிடத்தில் இருந்து ஒரு சந்தேகம் தீர்க்க வேண்டும். என்ன சந்தேகம்? நீங்க உலகமெல்லாம் படி இழக்க போறீங்களே, ஆமா. அப்படி உலகமெல்லாம் நீங்க படி இழக்க போகும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னத்தான் வணங்குகிறார்? உங்களைத்தானே வணங்கி வருகின்றார்கள். ஆமா. அப்போ உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது தாங்கள் எனக்கு தெரியாமல் வேறு இரு பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். அவங்க ரெண்டு பேரும் யாரு, ஏன் தாங்கள் அவர்களை வணங்க வேண்டும்? எதற்காக? அம்மா பார்வதி, என்னங்க? படைத்த உலகத்திலே ஆண்டவன் உலகத்தை படைத்தேன், 10 பொருளுக்கும் நான் பாதுகாப்பா இருக்கிறேன். 10 பொருளுக்கும் பாதுகாப்புனா என்ன ஆண்டவா? சொல்லுங்கள் ஐயா. ஒன்றாண்டி சிவ உடைய ஒன்றாண்டி சிவ உடைய தாயே, ஒன்றாண்டி உடைய சாமி, இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் தாயே, மூணாண்டி முக்கண்ணன் எம்மா, நாலாண்டி 4 வேதங்களும் நான் தாண்டி தாயே, 5 நல்ல 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி எம்மா, 6 சாஸ்திரமும் நான் தாண்டி சக்தி 7 சமுத்திரமும் நான் தாண்டி எம்மா, 8 திசைகளுமே நான் தாண்டி 9 ஆண்டி நவக்கிரக நான் தாண்டி 9 நமக்கு ரகமும் நான் தாண்டி 10 நல்ல 10 பத்தாண்டி பகவானு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி பார்வதி பகவானு நான் தானடி நானும் அசைந்தால் அசையும் அம்மா, அகில இந்த உலகம் எல்லாம் நான் அகலும் அம்மா, நான் படைத்த உலகம் எல்லாம் ஏடி அம்மா பார்வதி, இரவு நான் தான் பகலும் நான் தான், இருளும் நான் தான் ஒளியும் நான் தான். அடியே பார்வதி, நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் இல்ல, நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. அதோ தெரிகிறதே அந்த இருளும் நான் தான், இதோ இருக்கிறதே இந்த ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான், சுனாமியும் நான் தான், சூறாவளியும் நான் தான், சுழலும் கோள்களும் நான் தான், காற்றும் நான் தான், கடும் மழையும் நான் தான், கடும் புயலும் நான் தான். முயல் இல்ல தாத்தா, கடும் புயல். முயலை வச்சு என்ன செய்ய? நீ புயலுங்க. இப்போ திருநெல்வேலியில வந்துச்சே புயலு, அந்த புயலு நான் நினைச்சேன் ஆண்டவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது முயல் குறுக்க வந்துச்சு, அந்த முயல் இல்ல, அதையா சொன்னேன், இது புயல். சரி, ஆக மொத்தத்துல 8 திசையும் 16 கோணங்களும் அடி என்றாம் பார்வதி. ஆண்டவன் நான் இல்லை என்றான், இந்த அகிலம் எல்லாம் கிடையாது, இந்த பகவானும் இல்லையானா இந்த பார் உலகம் கிடையாது, நான் சிவனாரும் இல்லையா, சிவ உலகம் எல்லாம் கிடையாது. ஏ ஆண்டவா, எல்லாம் வச்சிருக்கும் தாங்கள் தான் அர்த்தம் என்று சொல்லுகிறீர்கள். எல்லாம் வச்சிருக்கும் அர்த்தமா இருந்தா இறைவனா இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் வேறு 2 பேர்களை நீங்கள் வணங்க வேண்டும்?
நெஞ்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான காளிங்கராயன் பாளையம் ஆனந்த நகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியம்மாள் என கருள் புரிவாய் வச்சாத வைகை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை
விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரு குமர குருபரனை வச்சு குமர குருபரனை வச்சு அப்பனே கொண்டறிந்தேன் மால்மரு ஐயனே சூரன் கண்டை முடித்தோன்
எழுத வைத்தார் என் குரு வில்லிசை அறியாத நாளை அறியாத நாளை விவரம் செய்தார் என் குரு ஐயா விவரம் செய்தார் என் குரு சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சுதண்ட வாத்தியாரும் அண்ணாவி குருவவன் யாரு என்று வார்த்தமா தென்னிந்தியா தேசமெல்லாம் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சரி சீவனல்லூர் நகரில் மாநிலமும் ஞாதி வச்சு அண்ணாவி மாடசாமி ஐயா வாடாமல்லி புச்சரி வல்லமண்ட நகரில் மாரியம்மா நாம மாரியம்மா புலவர்மா விதத்துக்கு ஒரு புச்சரி வீக்கே போது நகரில் வில்லிசை கவிகளன் விருத்தம் பட்டாருத்தன் சொல்லும் இவ்வுலகில் கியாதிவர் இசைக்கு அவர் புலவர்மா காட்டுமல்லி புச்சரியோ கடைய நல்லு நகரில் வாழும் கட்டு கட்ட கவிகள் வாடும் கணநாத நாமம் தலை உலகில் கியாதி வச்சு கணபேதி ஐயா குருவினோட திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை கொண்டேன் ஐயா என் சிரசில் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வர போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் நீங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இனி கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்து ஐயா சபையோர்களை பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் நீங்க கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான்கள் நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்தாங்களை சுருக்க சொல்லி இந்த சக்தி கதை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டுடு அரக்கன்களை சுருக்க சொல்லி மாறி அம்மாள்களை பாட போறோம் நீங்கள் அனைவரும் கேட்டுடு நாம் பாடுகிற பாட்டதில் ஒரு பழுது உச்சம் வந்துட்டால் உங்க பாலகி போல் என்ன
அவை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, அப்படியா? அதாவது சரி, இந்த காளிங்கராயன் பாளையம்புதூர் நகரத்திலே ஈரோடுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காளிங்கராயன் பாளையம்புதூர் நகரத்தில் மக்களை காத்து ரசித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் அந்த இருக்கன்குடியில இருக்காளே மாரியாத்தா, அந்த அம்மா தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அம்மா உலகம் எல்லாம் வந்தாலும் அவ கையிலையில் இருந்து வந்து அமர்ந்த முதல் இடமே அந்த இருக்கன்குடி தான். எத்தனையோ சொருவங்கள் உண்டு. அப்பேற்பட்ட என் தாயாகப்பட்ட மாரியம்மன் திருவாலயத்திலே வருடம் பிறந்து இந்த தை மாதத்தில் இருந்து அம்மாளுடைய ஆலயத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. ரொம்ப பிரமாதமா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசைக்கு அன்போடு நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். ஆனா நாமெல்லாம் நேத்தே ராத்திரி 9 மணிக்கு கிளம்புனேன். அப்படியா? கிளம்பி திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியில இருந்து இங்க வந்திருக்கோம். வரதுக்கே 4 மணி ஆகி போச்சு. வந்தோம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு, சரியான ஏற்பாடு. அடே இட்லி மல்லிகை பூவா இருந்துச்சு. நாமலாம் 14 இட்லி சாப்பிட்டுருக்கேன். சரி, இது கொஞ்சம் ஏத்தி வைங்க. ஆமா, இட்லி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டுக்காரையும் கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு? அவ இட்லினா கொஞ்சம் விருப்பப்பட்டு. அவர் மல்லிகை பூவா இருக்குன்னு சொல்லுதாருல, வீட்டுக்காரிய கூட்டிட்டு வந்தா தலையில 2 வச்சு விட்டுருக்கலாம். ஆமா, அதுக்கு தான் அவர் கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு பாக்காரு. 2 இட்லியை சைடுல வச்சு விட்டா சூப்பரா இருக்கும். பர மல்லிகை பூவா இருக்கும். இப்ப 11 மணிக்கு வில்லுப்பாட்டை முடிச்சிட்டு சரி ரெண்டாவது ஒரு சாப்பாடு சாப்பிடணும். சரிதானே? ஆமா, கறி குழம்பு மட்டும். உனக்கு சாப்பாடுனா தான் போதும் ஐயா. நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். குடி இருந்து சாப்பிடுவியே. ஆமா, தவிர அவுத்து விட்டுட்டு சாப்பிடுவாரு. ஆமா, வயிறு பெருசாயிரும் இல்லையா? நல்ல உண்மை வந்தா காலையில உரம் போடுவோம் அப்படிம்பாங்க. சரிதானே? என்னத்துக்கு வாழைக்காய் தென்னைக்காய் இல்லன்னாச்சு நல்லா சாப்பிட்டாதான் உழைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளுக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த சரி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது வில்லிசையோ சொல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லடியோ மல்லடின்னு இருக்கான். வில்லுப்பாட்டு அப்படின்னா இயல் இசை நாடகம் இம்மூன்றும் சேர்ந்தாதான் இந்த வில்லுப்பாட்டுல வந்து உட்காரலாம். இம்மூன்றுலயும் ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொன்னாலும் இந்த வில்லுப்பாட்டுல வந்து உட்கார முடியாது. ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதாவது வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான், எல்லா ஏரியாவிலுமே தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்கும். வில்லுப்பாட்டு இல்லாத திருவிழாவே தென் மாவட்டங்கள்ல கிடையாது. மதுரைக்கு இங்க எந்த ஏரியாவிலுமே இது வரைக்கும் வில்லுப்பாட்டு வைக்கல. எங்க ஊர்ல எல்லாம் பெரிய கொடை, கருப்பு கொடை, அந்த கொடையை உன் வீட்டுக்காரி கொண்டு கொடு. வேற என்ன கொடை? இது திருவிழான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருவிழா கொடை பெறவே சரி. ஆகையினாலே இந்த வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஆலயத்திலேயுமே திருவிழா அப்படின்னு சொன்னா கலை நிகழ்ச்சிகள் இருந்தா தான் திருவிழாவுக்கும் பெருமை, கோவிலுக்கும் பெருமை. அப்போ கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கலை நிகழ்ச்சினா என்ன வைப்பாங்க? ஒரு கரகாட்டமா இருக்கட்டும், சரி, ஒரு பாட்டு கச்சேரியா இருக்கட்டும், ஒரு நையாண்டி மேளமா இருக்கட்டும், இத்தனை இருந்தாலும் கரகாட்டம் வச்சாங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க வருவாங்க, கரகம் வச்சு ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு இன்னிசை கச்சேரி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச சினிமா பாட்டு பாடுவாங்க, அவங்களும் தலையை விரிச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடனம் ஆடுவாங்க, மக்களை ரசிக்க வைப்பாங்க, புறப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நையாண்டி மேளமா இருந்துச்சுன்னா அவங்களும் நாதசுரத்தினாலே தன்னுடைய இசையை வெளியிட்டு காட்டுவார்கள், நையாண்டி மேளம் போட்டு அடித்து கீர்த்தனை வாசிப்பார்கள். ஆனா ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை எடுத்து சொல்லணும்னு சொன்னா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போராது, அந்த சாமியை கும்பிட்டாலும் போராது. அந்த ஆலயத்துல அந்த தெய்வம் ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, அந்த அம்மா எப்படி பிறந்தா, அந்த அம்மாளுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு, அந்த அம்மாளை நம்ம எப்படி வச்சு கும்பிடுதோம், அந்த அம்மா நம்ம கிட்ட பூலகத்துக்கு எப்படி வந்தா அப்படின்னு ஒரு தெய்வத்தை பத்தி முதலாவது தெரிந்து கொள்ளணுமா? கண்டிப்பா தெரியணும். அப்படி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியும். ஆமா, படிக்கவங்களும் நல்லா
பாடுகிறவங்களும் பக்தியா பாடணுமா, கேக்குற நீங்களும் பக்தியா கேட்கணுமா. அதுக்கு அப்படி கேட்டா தான் அந்த தெய்வத்துக்கே மகிமை. ஆகையினாலே இன்றைய தினத்திலே ஒரு நேர நிகழ்ச்சியாக இருப்பதனால எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாவது யாருக்கு பாடணும் தெரியுமா? அகில உலகத்திலே கலிக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அகில உலகத்திலே கலிக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஐயனார் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அப்படி சாஸ்தா ஐயனார் மட்டும் வந்து பிறக்கலன்னு வைங்க, சாமி அவுட்ல வந்துட்டு அவுட்ல அப்படியே வீட்டுக்கு போயிடும். அதனால சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. ஆகையினா நான்கே வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு சக்தி உள்ள என் தாயாகப்பட்ட மாரியம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கடையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, எல்லாம் கற்றவளும் அல்ல. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். இசையில வந்து நம்ம இளையராஜா கிடையாது, தான் டீன் அடிக்கிறதுக்கு பாட்டுல வந்து டிஎம் சவுந்தரராஜன் கிடையாது, அதுவும் இல்லை. ஏதோ நமக்கு தெரிஞ்சது பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஹரிராமருடைய வில்லுப்பாட்டு இது. அவருடைய வில்லு ஆதி சேடன் வடம், 9 நவக்கிரகமும் 9 மணி, நந்தி தலை குடம், அது ஒரு மண் குடம் தான். பின்னால உட்கார்ந்து அடிக்கிறாரே ஒரு அண்ணாச்சி, அது வெறும் உடுக்குதான். இது ஒரு உங்களுக்கு வந்து தாளம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சிங்கின்னு சொன்னா தான் தெரியும். ஞானம் கிடையாது. தாய் சொல்லே தாளம்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறாரு இந்த அண்ணாச்சி 2 கட்டை தான் வச்சிருப்பாரு. எங்களால் முடிந்த அளவு இந்த பாரம்பரியத்தை வைத்து எங்களால் இசைக்க முடிந்த அளவிற்கு உங்கள் முன்பாகவே நாங்கள் பாடுகின்றோம். கச்சது கைமண் அளவு என்பார், கல்லாதது உலக அளவு என்பார்கள். 6 பிள்ளை 100 குச்சங்கள், அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். இன்னைக்கும் பங்குனி உத்திரம்னு சொன்னா பெரிய திருவிழா எல்லா ஏரியாவிலையுமே. எத்தனை வருட காலங்கள் தெய்வத்தை வணங்காம இருந்தாலும் அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஆலயத்தை திறந்து கண்டிப்பா அம்மாளுக்கு பூஜை நடக்கும். எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு பொருத்தி வச்சிருவாங்க. விளக்கு முகத்திலே சாமியை கும்பிடுவாங்களாம். அப்பேற்பட்ட தருமஞான சாஸ்தாக்கள் எல்லாம் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம்
மையனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அறிஞர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மையனாக சொரிமுத்தையனாராகவே வந்து பிறந்தார். சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியனோ, ஆகாயத்தில் சூரியனோ, அன்பு ஒளி சந்திரனோ, ஆகாயவாணியோடு, ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி வந்திருந்தார். திருநடனம் ஆடுவார்கள், அம்பை வருவாளா, நடனங்கள் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடுவாள், மேனகையா வருவாளா, மிருதங்கம் போடுவாள், சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாள், அம்மா சங்கீதங்கள் பாடுவாள். இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாத்தாதி சிவபெருமானோடு சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் காலாகலன் காமாதி கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு ஆனை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் தெய்வ கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து
கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமா தாயார் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை எல்லாம் ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாரா. 14 உலகம் என்று சொன்னா இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வருணலோகம், சக்தி லோகம், தனலோகம், சிவலோகம், பூலோகம். இப்பேற்பட்ட உலகத்திலே பூலோகத்திலே ஆண்டவன் நாமலை எல்லாம் எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக? ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு, இந்த மாரியம்மா இப்படித்தான் இருப்பா, மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு, கருப்பசுவாமி இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லித்தான் சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கின்றார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த மாரியாத்தா, இந்த அம்மாளுடைய வடிவத்திலே நாமளை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் ஆண்டவன் படைத்தார். அது மட்டுமா, படைத்த நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் எண்சான் உடம்பை கொடுத்தார். எண்சான் உடம்பில ஒரே ஒரு சான் வயற்சை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? வளர்ந்தவரா இருந்தாலும் கட்டையா இருந்தாலும் அவங்க கையால அவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். அந்த எண்சான் உடம்புல நாமளுக்கு ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க கையால அளந்து பார்க்கணும், அடுத்தவங்க கையால அளக்க கூடாது, அப்போ எண்சான் உடம்பிலே நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயத்தை கொடுத்தார். அடேங்கப்பா, ஒரு சான் வயத்துக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா நமக்கு உடம்பெல்லாம் ஆண்டவன் வயரா கொடுத்தா நமக்கு என்ன பாடு? சாதாரணமா சொல்லக்கூடாது. அந்த ஒரு சான் வயத்துக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே நல்ல 2 கிளாஸ் காப்பி, நல்ல காலை 8 மணிக்குள்ள 10-15 இட்லி, நல்ல மத்தியானம் 1 மணிக்குள்ள 2 வகை கூட்டோட ஒரு அப்பளத்தோட நல்ல 2 தட்டு சாப்பாடு, அப்புறம் 3 மணிக்கு காப்பி, சாயந்தரம் நைட் 8 மணிக்கு ஒரு 12 சப்பாத்தி. காப்பியிலே சில பேருக்குலாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பிடலைனாலும் ஒரு டீ குடிக்கணும், இல்லைன்னா ஒரு காப்பி குடிக்கணும். சில பேர்லாம் ஒரு நாளைக்கு 5 டீ குடிக்காங்க, ஆனா சாப்பாடு கிடையாது. பிறகு அதான் இப்படி இருக்கு ஒத்தமட்ட மாதிரி. நைட் 8 மணிக்கு 10-12 சப்பாத்தி, எதை போட்டாலும் அத்து போகுது. அப்ப ஒரு சான் வயத்துக்கே நம்ம உலகத்துல விளையுது அத்தனை நம்ம தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு காரியம் செய்யலாம், அதுக்கிட்டே போதுங்கல்ல, அதுக்கிட்டு போதுனா ஒரு முடிச்ச போட்டு விட்டுறோம். அதுக்கிட்டு போகலாம் மாப்ள, வேற என்ன அறுத்துக்கிட்டு போகுதுன்னு போட செமிச்சு போகுது அப்படின்னு செமிக்குன்னு சொல்லுங்க. ஒரு சான் வயத்துக்கு. அப்போ ஆண்டவே இதற்கெல்லாம் இதற்கு மேல மனிதர்களுக்கு உருவ வேண்டாம். இந்த ஒரு சான் வயத்துக்கே உலகத்துல இந்த பாடுபடுதாங்கன்னு சொல்லித்தான் இதோட நீ முடிச்சுக்கப்பான்னு சொல்லித்தான் இந்த முடியை கொடுத்தாராம் கடவுள். அதுக்குத்தான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அதை வந்து இது மட்டுமா, ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 9 தத்துவத்தை கொடுத்தார், 6 அறிவை கொடுத்தார், 3 ஆசைகளை படைத்தார். 6 அறிவை கொடுத்து 9 தத்துவத்தை படைத்து 3 ஆசைகளை கொடுத்தாரையானா 4 கால் ஆகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மனிதராகப்பட்ட நாமளுக்கு மட்டும்தான் 6வது அறிவு பகுத்தறிவை ஆண்டவன் கொடுத்தா. அதான் ஞான ஒளின்னு இருக்காங்க. 6வது அறிவை பகுத்தறிவு இன்னைக்கு யாரு பயன்படுத்துகிறோம்? பகுத்தறிவுனா என்னையா? அம்மா கிட்ட எப்படி பேசணும், அப்பா கிட்ட எப்படி பேசணும், மதினி கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் கிட்ட எப்படி பேசணும், குழந்தையா கிட்ட எப்படி பேசணும், மச்சனன் கிட்ட எப்படி பேசணும், மாமியார் கிட்ட எப்படி பேசணும், ஒரு முறை தெரியணும். அதுக்குத்தான் ஆண்டவே நமக்கு பகுத்தறிவை கொடுத்தாரா. வணங்குவதற்கும் தெய்வங்களை வணங்குவதற்கும் அதற்காகத்தான் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்தார் கடவுள். அப்போ 6 அறிவை கொடுத்து 3 ஆசைகளை கொடுத்தாரையானா 3 ஆசைகள் என்ன ஆசை? எல்லாம் மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம காசை கொடுத்து ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடுகிறோம்.
ஒரு ஆளு ஒரு ஏக்கர் நிலம் சும்மா தாரம்னு சொன்னா யாரு வேண்டாம்னு சொல்லுவோமா? பரவாயில்ல தாங்க நான் பட்டா போட்டு வச்சுக்கிட்டுதேன் அப்படின்னு எத்தனை லட்சம் செலவானாலும் நம்ம பேர்ல எழுதி வாங்கிடுவோம். சரி, அது மட்டுமா? தோட்டத்துல வரப்போட்டுன்னா அடுத்தவர் வரப்பையும் சேர்த்தே வெட்டுவாரு. கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு தான் அவர் அந்த பக்கம் வெட்டுவாரு, இவர் இந்த பக்கம் வெட்டுவாரு. மொத்தத்துல வரப்பே இருக்காது. அதைத்தான் மண் ஆசைன்னு சொல்லுகிறாங்க. பொண்ணு ஆசைன்னா பெண்ணா பிறந்தவா ஒரு திருவிழா, கல்யாண வீடு, சடங்கு வீடு, புது வீடு அப்படி ஒண்ணு வந்தாச்சுன்னு சொன்னா ஒரு நன்மை தின்மையில பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம் ஒரு மோதிரம் வாங்கி அழகா போட்டிருப்பா. இந்த அம்மா பாப்பா வீட்டுக்கார கூப்பிட்டு ஏன் அங்க வாங்க, பக்கத்து வீட்டுக்காரி அழகா 5 கிராம்ல மோதிரம் வாங்கி போட்டிருக்கா, எனக்கு நீர் 3 கிராம்லயாவது ஒரு மூக்குத்தி வாங்கி தரல, நான் இப்பமே உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன், இல்லங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு பொண்ணு மேல பெண்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். பெண் ஆசைன்னா அதான் ரொம்ப பெரிய ஆசை. கப்பல்ல வந்து பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா.